கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய கடவுளாலும் நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பரிசுத்தமும் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய தினத்திலுமே கூடிய நாம் பார்க்க இருக்கிறதான அந்த பாடம் என்னவென்று பார்த்தோமோ என்றால், சகோதரர் சொன்ன வண்ணமாக சர்வாயுத வர்க்கம். இந்த பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சற்று நேரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த பாடத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் என்னவென்று பார்த்தோமே என்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் ஒன்று தான், தரித்து கொள்வது எடுத்துக்கொள்வது எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அப்போ இந்த ஆதார வசனத்தை வைத்து கொண்டு தான் இன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சற்று நேரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது சிம்பிளான பாடம் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அது நம்மளுடைய இந்த பஸ்கா காலத்திலே ஒரு ஏற்ற சத்தியமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் சகோதர சகோதரிகளே. அப்போது சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் என்ன பண்ணலான்னா பகிர்ந்து கொள்ளலாம். சர்வாயுத வர்க்கம் இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, சகோதரர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா என்னன்றது தெரியும். நம்ம சபையில் என்னென்ன எப்படி இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு சமஸ்கிருத பாஷை தான். சர்வாயுத வர்க்கம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத பாஷை. இப்போ அதை அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன புரியும்படி ம் 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 அவ்வளோதான் இல்லையா? அந்த பிக்சர் ஒன்று போடுங்க. இது சர்வாயுத வர்க்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் செய்யும்போது தலை முதல் பாதம் வரை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம்தான் இந்த சர்வாயுத வர்க்கம். இல்லை பார்த்தீங்கன்னா, பாதத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி கேடயம் வரைக்கும் இருக்கும், தலை கவசம் வரைக்குமே உங்களுக்கு. இதுதான் சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது, நாம் எப்படின்னா சத்தியத்திற்குள்ளாக வந்த பிள்ளைகள் அல்ல. நாம் எப்படின்னா உலகத்தில் வாழ்ந்தோம். உலகத்தினுடைய அறிவு மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறனால உலகத்திலிருந்து நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் குறித்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு போருக்கு போகக்கூடிய ஒன்று. இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, காவலாளிக்கு கொடுப்பாங்க, தலைமை காவலாளிக்கு கொடுப்பாங்க, தலைமை காவலாளியினுடைய அதிகாரிக்கு கொடுப்பாங்க, தலைமை அதிகாரிகளுக்கு கொடுப்பாங்க, படைத்தலைவர்களுக்கு கொடுப்பாங்க, படை தளபதி கொடுப்பாங்க, மந்திரிகளுக்கு கொடுப்பாங்க, இளவரசுக்கு கொடுப்பாங்க, கடைசியாக ராஜாவுக்கும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பாங்க. சர்வாயுத வர்க்கம்ங்கிறது ஒரு போர் கவசம். இந்த போர் கவசத்தை இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒரு தனிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த காவலாளி, தலைமை காவலாளி, இந்த தலைமை காவலாளிகளினுடைய அதிகாரி வரைக்குமே என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு காமனான ஒரு வகையில் இருக்கும். ஆனால் இந்த படைத்தலைவர், படைத்தளபதி, மந்திரிகள், இளவரசன், ராஜா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வகையில் இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு டிசைன் இருக்கும். இப்போ தளபதி அப்படின்னா, படைத்தளபதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மார்க் கவசத்தில் ஒரு டிசைன் எல்லாமே இருக்கும்.
இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாமே நம்மளுடைய வேதத்திலிருந்து போன ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இதெல்லாமே பார்க்கணும். ஆனால் அதனுடைய முக்கியமான சாராம்சம் என்ன என்பது இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரியாது. அது இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அப்போ இந்த வித்தியாசத்தை நாம பார்க்கணும். படை தளபதிக்கு அவருக்கு எப்படின்னா ஒரு மார்பு இந்த கவசத்தில் வந்து ஒரு பூவெல்லாம் போட்டிருக்கும், ஒரு டிசைன் இருக்கும். மந்திரிகளுக்கு அதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் கிராண்டான பூவாக போட்ட மாதிரி இருக்கும். இதே இளவரசருக்கு வந்து என்னென்னா அந்த பூவில் இனாமல் போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாமே. இதே ராஜாவுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கவசத்திலே கற்கள் பதித்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த போர் கவசம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு அலங்காரமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்மளுடைய வேதத்தில் இருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. அப்போ உலகத்தினுடைய சர்வாயுத வர்க்கத்திற்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வித்தியாசம், ஒரு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வித்தியாசங்கள் எல்லாமே நமக்கு இருக்குமா? இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம், படைத்தளபதிக்கு ஒரு டிசைனில் இருக்குது, படைத்தலைவருக்கு ஒரு டிசைனில் இருக்குது, மந்திரிக்கு ஒரு டிசைனில் இருக்குது. இந்த வகைகள் நமக்கு வருமா அப்படின்னா பிதாவாகிய கடவுள் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. இதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை வந்து அணிய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன நடக்கணும்? எது? போர் நடக்கணும். போர் நடந்தாதான். இப்போ எங்கே போர் நடந்துட்டு இருக்குது? இப்போ எங்கே போர் நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேலில் நடக்குது. ஆமாம் சகோதரி. அதாவது நம்ம லிட்டரலாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இப்போ எங்கே போர் நடக்குது? இப்போ லிட்டரலாக பார்த்தோம்னா இஸ்ரேலில் நடக்குது, மற்றபடி ஈரானில் நடக்குது, அரபு கண்ட்ரியில் நடக்குது, உக்ரைனில் நடக்குது, ரஷ்யாவில் நடக்குது. இன்னும் அமைதியான பாடுகள் இல்லை. இன்னமும் அப்படியே அந்த உக்ரைனெல்லாம் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த போரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலுமே உக்ரைனுடைய போர் இன்னும் முடிந்த பாடாக இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போது ஒரு போர் நடக்க வேணும். போர் நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த சர்வாயுத வர்க்கத்தை வந்து போட்டுக்கொள்ள முடியாது. இப்போ போர் நடந்தால் தான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம வந்து போட்டுக்கொள்ள முடியும். அப்போ போர் நடக்கும் என்றால் அந்த போர் எப்படி நடக்கும்? ஒரு போர் இப்போ வந்து ஒரு அந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி போர் நடக்கும் அப்படின்னா ஒரு சிறிய நாடு இருக்கும். அந்த சிறிய நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு யார் வருவாங்கன்னா ஒரு பெரிய நாடு வரும். அந்த பெரிய நாடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முதலாவது அந்த சிறிய நாட்டிற்கிட்ட வந்து என்ன இருக்குதுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய வளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நாட்டினுடைய வளம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? வளம்னா எல்லாத்தையுமே குறிக்கிறது. வளம்னா கனிம வளம், இன்னும் மற்றபடி இயற்கை வளம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவதாக பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மூணாவது ஆயுதம் அவர்களிடத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்ப்பாங்க. நாலாவதாக மக்கள் தொகைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாமே எப்படின்னா ஒரு வேவ் பார்க்கறது. வேவ் பார்த்ததுக்கு அப்புறம்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜா கிட்ட போய் நிபந்தனைகள் கொண்டு வருவாங்க. எனக்கு நீ கப்பங்கட்டணும், இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும், உன்னுடைய இப்போ உனக்கு வருகிற இந்த நெல் பயிர்கள் இதெல்லாமே எனக்கு எவ்வளோ கப்பங்கட்டணும், இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகள் போய் எங்கே கொண்டு போவாங்கன்னா ராஜா கிட்ட கொண்டு போவாங்க. குற்றப்படுத்துவாங்க. நாடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி குற்றப்படுத்துவாங்க. இதெல்லாமே அந்த ராஜா ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அங்கே என்ன நடக்காது? போர் நடக்காது. ஆனால் அந்த ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்கும்? போர் நடக்கும். ஸோ
அப்போ போர் நடக்கும். இந்த இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இப்போ நம்மளை பற்றி ராஜா கிட்ட யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்கே யார் நம்மளை பற்றி இரவும் பகலும் போய் குற்றம் சுமத்துகிறார் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணுறாங்க? சாத்தான் அவர்கள் போய் நம்மை பற்றி என்ன பண்ணுறாரு? இரவும் பகலும் போய் அங்கே போய் குற்றப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு முன்பதாக போய் நின்று இந்த நம்மளை பற்றி உண்டான காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குற்றப்படுத்துகிறார். இப்போ நம்ம தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக இருந்தோமே என்றால், இப்போ ஒரு பவுலை போலவோ இல்லை ஒரு பேதுருவை போலவோ நாம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருந்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணம் எவ்வளோ பிரமாணம்? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணம் 2 பிரமாணம் தான். ஆனால் அந்த 2 பிரமாணமும் நம்மால் சீரோடு செய்ய முடியுமா, நேர்த்தியாய் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் அதை அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணாத பட்சத்தில் தான் இவர் போய் என்ன பண்ணுவார்? நம்மை பற்றி அங்கே போய் குற்றம் சொல்லுவார். ஆனாலும் கடவுள் அப்படிப்பட்டவரா? நம்மளை குற்றம் சொன்ன உடனே ஓகே இந்தா எடுத்துக்கோ, இந்தா நீ அவனை கொடுமைப்படுத்த அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னாலுமே கூட எந்த விசுவாசத்தின் அவர் எப்படி விசுவாசம் நம்ம மேலே அவர் விசுவாசம் வைத்திருப்பார். அவர் நம்மை கைவிடுகிற கடவுள் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் இப்போ அவர் முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ என்னாச்சு? கடவுள் முடியாதுன்னு தான் சொல்லுவார். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இரவும் பகலும் நமக்கு என்னன்னா போராட்டம் உண்டு என்பதை நம்ம பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த போர்க்கவசத்தை அணிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நாம் போர்க்கவசம் அணிந்து விட்டோம் அப்படின்னா, இப்போ அடுத்தபடியாக யாரும் போர்க்கவசம் அணிந்திருப்பாங்க? ஆப்போசிட்டில் பிசாசும் அணிந்திருப்பாரா இல்லையா? அணிந்திருப்பார். ஸோ அதற்கு அடையாளமாக நாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4 7 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தடித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமுமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கோலியாத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ கோலியாத் அவரை குறித்து ஒரு சில அந்த போர் கவசத்தையும் அவரை பற்றியுமே அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கோலியாத் அவர் அவருடைய உயரம் எப்படி இருக்குது? ஒரு 6 முழமும். 6 முழம் அப்படின்னா இப்போ என்னுடைய கையில் 1 முழம் அப்படிங்கிறது ஒரு அடி 2 இன்ச்சு தான் வரும். இதே இப்போ நம்ம மணி பிரதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய இதில் 1 முழத்தை அளந்தோம்னா எப்படி இருக்கும்? 1.5 அடி வரும் இல்லையா? அப்போது கோலியாத்தினுடைய உயரம் எப்படி இருக்குது அப்படின்னா, மினிமம் அவர் எவ்வளோன்னா ஒரு 10 அடிக்கு மேலே இருப்பார் இல்லையா? இப்போ அவர் 10 அடி இருப்பார். இப்போ அவருடைய தலைக்கவசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் நமக்கு தெரிந்த அளவுக்கு
5000 சேக்கல் அப்படின்னும்போது 5000 சேக்கல்ன்றத நம்ம அதை கால்குலேஷன் பண்ண முடியல. அது சேக்கல்ங்கிறது வந்து பழைய கணக்கினுடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ நியர்பை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன்னா ஒரு சேக்கல் அப்படிங்கிறது வந்து நம்மளதில் 1 பவுன் சொல்கிறோம் இல்லையா, நம்மளது 1 பவுன்னும் போது 8 கிராம் அப்படிங்கிறது வரும். ஒரு சேக்கல்னும் போது அவங்களுடைய கணக்கில் வந்து 2.5 பவுன் வரும். 2.5 பவுன் அப்படின்னா 8 8 16 ப்ளஸ் ஒரு 4 20 கிராம் சம்திங் வரும். ஸோ அப்படின்னும்போது அவருடைய தலைக்கவசம் எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 6-7 கிலோவுக்கு மேலாக அவருடைய தலைக்கவசம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அவ்வளோ பெரிய தலைக்கவசம் ஏன் அப்படின்னா அவருடைய முன்பதாக என்ன வந்தாலுமே அவர் என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் பின்னாலேருந்து யாராச்சும் ஈட்டியை வச்சு குத்திட்டாங்கன்னா அப்போது சாத்தானுடைய கவசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கார், ரொம்ப சேஃபாக இருக்கா அப்படி. ஸோ அப்போ பின்னால் இருந்து அடித்தாலுமே கூடிய அந்த அடிக்கக்கூடிய பொருளுக்கு மாத்திரம்தான் சேதப்படுமே ஒழிய இவருக்கு சேதப்படுமா அப்படின்னா இவருக்கு சேதப்படாது. ஸோ அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவதாக பார்த்தோமே என்றால் அவருடைய பாதத்திலிருந்து தோல் வரை கேடயம் வரைக்குமே எப்படி இருக்குது, வெண்கலத்தினால கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஈட்டியினுடைய அழகு எவ்வளவு, 600 சேக்கல். 600 சேக்கல் அப்படின்னும்போது சுமாராக ஒரு 2 கிலோவுக்கு மேலே வரும். அப்போ அந்த அழகே ஒரு 2 கிலோ வருது அப்படின்னா அந்த அழகுனுடைய பிடி எப்படி இருக்கும், அந்த பிடி ஒருத்தர் தூக்க முடியுமான்னா அவ்வளோ உயரம் இருக்கிற கோலியாத்து வேணால் அந்த ஈட்டியை சாதாரணமாக தூக்கி சுத்த முடியும். ஆனால் நார்மலான ஒரு மனுஷன் தூக்கி சுத்த முடியுமான்னா அந்த மாதிரி சுத்த முடியாது. அது இல்லாமல் அந்த அழகில் யார் குத்தினாலுமே என்ன ஆயிடுவாங்க, அடிப்பட்டாலுமே அந்த தண்டின் மேலே சின்ன ஒரு அடிப்பட்டாலுமே அவங்க என்ன ஆயிடுவாங்க, எலும்பெல்லாம் உடஞ்சிரும். அந்த அளவுக்கு அவருடைய ஈட்டியினுடைய வெயிட், அதான் கனம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்படித்தான் எப்படி இருக்குன்னா சாத்தானுடைய அந்த போர்க்கவசம், சர்வாயுத வர்க்கம் சாத்தானுடைய சர்வாயுத வர்க்கம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அதே இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறார். யார்? தாவீது இருக்கிறார். இப்போ தாவீதினுடைய அதாவது சர்வாயுத வர்க்கம் கண்களுக்கு தெரிந்ததா என்று பார்த்தோமே என்றால் அவருடைய சர்வாயுத வர்க்கம் கண்களுக்கே தெரியாது. அப்போ கண்களுக்கே தெரியாத சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து தான் தாவீது கோலியாத்தை என்ன செய்கிறார் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். கோலியாத் என்ன பண்ணாரு, தலை நசுக்கினாரா? நசுக்கினார். இது ஒரு அடையாளமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதை ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் அந்த போரில் என்ன நடந்தது அப்படிங்க நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு காரியம் நடக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39 வாசித்து பார்க்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு போதும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தாவீதுக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம் தரிப்பிக்கப்பட்டது. சவுல் என்ன பண்ணுறாரு, தாவீதுக்கு அவருடைய வஸ்திரத்தை கழட்டி உடுத்துகிறார். பின்ன என்ன பண்ணுறாரு, வெண்கல தலைச்சீராவையும் தலையின் போட்டு
அவருடைய கவசத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். கொடுத்துட்டு தாவீதுக்கு அது கொல்லுமா, அது பத்துமா? இப்போ சவுல் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. சவுல் குறைஞ்சபட்சம் ஒரு 8 அடினாச்சும் இருப்பார். இப்போ அவருடைய கவசத்தை கழட்டி தாவீதுக்கு போட்டோம் அப்படின்னா தாவீதுக்கு அது பத்துமா அப்படின்னா பத்தாது. அது இல்லாமல் அதெல்லாம் போட்டு நடந்து பார்த்தாரு. அது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தின் மேல் பிரியமில்லாமல் இருந்தார். இதனால தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சவுலை பார்த்து சொல்லுகிறார், நான் இவைகளை போட்டுக்கொள்ள கூடாது. ஏன்னா அவருக்கு அதன் மேல் அப்பியாசம் கிடையாது. அப்போ தாவீதிற்கு சர்வாயுத வர்க்கமாக அங்கே யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய கடவுள் தான் தாவீதுக்கு சர்வாயுத வர்க்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஆனாலும் சவுல் கொடுத்த சர்வாயுத வர்க்கத்தை அதனால தான் அப்படி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் அங்கே கலைத்து போட்டுவிட்டு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவாக இருக்கிறது என்றால் அதிலே கீழே வாசிங்க சிஸ்டர், 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அழைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஆயுதம் என்னவாக இருக்குது அப்படின்னா தடியும் கூழாங்கல்லும். ஒரு போருக்கு போகிறாரு, அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் தடியும் ஒரு கூழாங்கல்லும் மட்டும்தான் அவருடைய சர்வாயுத வர்க்கமாக இருக்கிறது. வேற ஒன்றுமே இல்லை சகோதர சகோதரிகளே. இது கூடிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது கூடிய ஒரு அடையாளம்தான், ஒரு தடியும் கூழாங்கல்லும். இந்த கல்லை குறித்து நாம் பார்க்கணுன்னா கைகளால் பேர்க்கப்படாத கல். இந்த கைகளால் பேர்க்கப்படாத கல் தானியேலில் சொல்லப்பட்ட காரியம் அது எங்கே போய் அடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது போய் பாதத்தில் போய் அடிக்குது. அது ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கல் அங்கே கொடுத்த கல் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். இங்கே கொடுத்த கல் யாரை முறியடிக்கிறதாக இருக்கிறது? கோலியாத்தை, சாத்தான் அவர்களை முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த கல் எங்கே அடிக்குது? அங்கே பாதம். இந்த கல் எங்கே அடிக்குது? இது நெற்றியில், தலையில் அடிக்குது. அப்போ இந்த கல் ஒரு அடையாளமாக இந்த தானியேலினுடைய அந்த ஆயுதம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தடி எங்கே அடையாளமாக இருக்கும்னா இந்த பாடத்திலே நம்ம அதை குறித்ததாக நம்ம பார்க்கக்கூடும் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த தடியும் இந்த கோலையும் வைத்து தான், அதாவது இது ஒரு ஆயுதமா அப்படின்னா இது ஆயுதம் என்று கூட நம்மளால் அது சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த இவைகள் 2 வைத்து தான் தாவீது யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய படையே பார்த்து நடுங்கக்கூடிய பெலிஸ்தியானான கோலியாத்துக்கு முன்பு போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ நின்ன உடனே தான் இப்போ கோலியாத் கேட்குறாரு. கோலியாத் அதிலே 43வது வசனம் படித்து பார்த்தீர்களானா பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ தடியெல்லாம் எடுத்துகிட்டு வரையா? தடியெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் என்ன நாயா? இங்கே வா, முன்னாடி வந்தேன்னா வச்சுக்கோவேன், நான் உன்னுடைய மாம்சத்தை பிச்சு ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு மிக ஆவேசமாகவும் கத்துறார். அது இல்லாமல் சபிக்க தொடங்குறார். அவர்கள் தேவர்களை கொண்டு அவர் தாவீதை சபிக்க தொடங்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்போ தான் அதற்கு பதிலாக தான் தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நீ என்னிடத்தில் வருகிறாய், நானோ சேனைகளுடைய கர்த்தனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். யுத்தம்
கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உங்களை எங்களுடைய கையில் ஒப்புவிப்பார் என்று சொல்லி தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா தீவிரமாக ஓடுறார். ஓடுறார். இந்த தீவிரம் எங்கே நடக்குதுங்கிறத அப்படியே உங்களுடைய இருதயத்தில் வச்சுக்கோங்க. இந்த தீவிரம் எங்கே நடக்குது அப்படின்னு அந்த சேனைக்குள் பாய்கிறார் அவர். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த சேனைக்குள்ளாகவும் பெலிஸ்தியானான கோலியாத்துக்கு முன்பதாக ஓடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஓடி தான் அங்கே என்ன நடக்குதுன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49 51 வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இப்போ அவர் இப்போ அந்த போரில் என்ன பண்ணுறாரு, நேராக ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து அதை சுற்றி என்ன பண்ணுறார் அப்படின்னா கோலியாத்தின் நெற்றியில் பட எரிகிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். நெற்றியில் பட எரிந்த உடனே அந்த கல் கோலியாத்தினுடைய நெற்றியில் பதிந்தது. கோலியாத் தரையிலே முகம் குப்புற விழுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போது ஒரு கல்லினாலே இந்த கல் நாம் முன்பதாக சொல்லப்பட்ட போல, அதாவது இந்த கல் நம்ம எதை அடையாளப்படுத்துகிறதுனா அந்த தானியேல் சொல்லப்பட்ட அந்த காரியத்திலே குறிக்கப்படுகிற அந்த கல்லை ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவன் முகக்குப்புற விழுந்து அந்த ஒரு கல்லினாலே அடித்து முகம் குப்புற விழுந்து கோலியாத் என்ன ஆகிறார்னா அங்கு மரித்து போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பட்டயம் இல்லாததினாலே கோலியாத் போகும்போது பட்டயத்தோடு போனாரா அப்படின்னா அவர் ஆயுதங்களோடையே போகல. அவர் அதாவது தாவீது கோலியாத்தின் அண்டையில் போகும்போது தாவீதின் இடத்துல ஆயுதமே இல்லை, ஒரு நிராயுதபாணியாக போகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சகோதர சகோதரிகள். அப்போ பட்டயம் இல்லாத காரணத்தினாலே கோலியாத்தினுடைய பட்டயத்தையே எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டி போட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்போது இந்த நிகழ்வு நடந்தது இல்லையா, இப்போ இந்த நிகழ்வு நடந்தது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ இந்த நிகழ்விலே நமக்கு என்ன ஒரு படிப்பினையாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த காரியம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இப்போது ஒரு ஜென்ரலாக சொல்ல போனோன்னா இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஒரு பையன் வரான், புல்லட்டில் வரான். அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு பேரை சொல்லி நீ இப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவன் முன்னாடி போய் என்ன பண்ணுறான், சாதாரணமாக அடிக்கிறான். ஆனால் அந்த ஒரு மனிதனை என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. அப்போ ஒரு மனிதனே நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாத இந்த சூழ்நிலையில் அப்போ கோலியாத்தை பார்த்து இந்த படையே நடுங்கினது. கோலியாத்தை பார்த்து இஸ்ரேலினுடைய படையே நடுங்குது. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த கோலியாத்தை மட்டும் அங்கே ஃபேஸ் பண்ணாரன்னா, கோலியாத் இல்லை, அந்த சேனைகளோட எந்திரிச்சு ஓடுறார், தீவிரமாக ஓடுறார். அப்போ இதை குறித்து நாம் என்ன பண்ணணும்னா நாம் சிந்திக்கணும். இப்போ அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? அப்போ கோலியாத்தினுடைய அந்த சர்வாயுத வர்க்கம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தோமே என்றால், அவர் கடவுள் மேல் வைத்திருந்த மிகப்பெரிய அன்பு. தாவீது மிகப்பெரிய அன்பு. இரண்டாவது, அவர் மேல் வைத்திருந்த விசுவாசம். பின்பு தாவீதினிடத்தில் இருந்த மன தைரியம். நான்காவதா பார்த்தோம்னா தாவீதினிடத்தில் இருந்த ஒரு கல்.
தாவீதினிடத்தில் இருந்த ஒரு தடி. இதுதான் தாவீதினுடைய சர்வாயுத வர்க்கம். இப்போ அவருடைய மன உறுதி. இப்போ அவர் அந்த போருக்குள்ளார அவ்வளோ பெரிய சேனைக்குள்ளார கடந்து போகும்போது யாரும் தான் அவருக்கு என்ன சொன்னாங்க? அவருடைய கூட இருக்கிற சகோதரன் கூட என்ன சொன்னார்? இது முடியாது, வேண்டாம். அவரை என்ன பண்ணாங்க? அந்த விசுவாசத்தை கம்மி பண்ணினாங்க. அந்த சேனையே என்ன சொன்னுச்சு? இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. பட் ஆனாலுமே அவர் என்ன பண்ணலை அப்படின்னா, தன்னுடைய கடவுள் மேல் இருக்கிற அன்பையும் அந்த விசுவாசத்தையுமே அவர் என்ன பண்ணல, விடல. மன உறுதியோடு இருக்கிறார். அது என்ன நடந்தாலுமே பிதாவாகிய கடவுள் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாலுமே இந்த சேனையிலிருந்து என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் அன்பும் அவரிடத்துல இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ அந்த அன்பும் விசுவாசமும் அந்த மன தைரியமும் ராஜ்யத்தை குறிக்கிறது. இதெல்லாம் பண்ணணும்னா ராஜ்யத்தில் தடி, ஆளுமை, இதெல்லாமே நடக்கும். இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதை நாம் என்ன பண்ணோம்னா அனுதினமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நம்ம படிக்கும்போதே நமக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வேணால் அந்த 17ஆம் அதிகாரம் நீங்கள் முழுவாக படித்து பார்த்தீங்கன்னா, இவர் எதுக்காக வராரு? தாவீது சும்மா அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வராரு, நலம் விசாரித்து போவதற்காக வருகிறார். ஆனால் அவருக்கு அங்கே நடந்தது எவ்வளோ பெரிய போரை சாதாரணமாக முடித்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அனுதினமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்போ கண்களுக்கு தெரியாத ஒரு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை யார் தரித்திருந்தார்னா தாவீது தரித்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிதாவாகிய கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கம் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 to 17 வரைக்கும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களையெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இங்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்னென்ன? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், மூணாவது ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், நாலாவது விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும், ஐந்தாவது இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ஆறாவது ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போது கடவுள் கொடுத்த அதே டிட்டோ இங்கே யாரும் வச்சுருந்தாங்க? கோலியாத் வச்சுருந்தார். கோலியாத்துக்கிட்ட பட்டயம் இருந்ததா? பாதரட்சை இருந்ததா? கேடயம் இருந்ததா? மார்க்கவசம் இருந்ததா? எல்லாமே இருந்தது. ஏன்னா கோலியாத்துக்கு தெரியும் கடவுளினுடைய அந்த கவசம் எப்படி இருக்கும் அப்படின்னு, பாதுகாப்பாக இருக்கும் என்பது. இப்போ அதை தான் அங்கே கோலியாத் என்ன பண்ணுறாருன்னா இந்த போர்க்கவசத்தை போடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போது பிதாவாகிய கடவுள் நமக்கு கொடுத்துட்ட அந்த சர்வாயுத வர்க்கம் இதுதான். இப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் எங்கே போகணும்? உலகத்தில் போய் சண்டை போட போகணுமா? இல்லை. அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை தொடுத்தவர்களாய் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா கடவுளினிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு தான் இந்த சர்வாயுத வர்க்கம். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா கடவுளினிடத்தில் கிட்டி சேர்வதற்காக இந்த சர்வாயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால்
சர்வாயுத வர்க்கம், அதாவது ஆஹ், கடவுள் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் நாம் படிச்சிருக்கோம் இல்லையா? கடவுள் ரொம்ப பளிச்சுன்னு இருப்பார். நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கனாவே அங்கே என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு இந்த பேஸ் ஸ்டேஷன் இல்லையா, பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். இந்த பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பில் இருப்பீங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளார நீங்கள் வெளியில் வரும்போது, நீங்கள் அங்கே ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அங்கே என்ன தரிச்சிருப்பீங்க? என்னது? பாதுகாப்பு உடை. அது என்ன கலரில் இருக்குது? சயின்டிஃபிக்காக நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னீங்கனாவே, நீங்கள் தரிக்கக்கூடிய அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா வெள்ளையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பிதாவினிடத்தில் போகும் பொழுது அழுக்கான நாம் பிதாவின் பரிசுத்தமானவர் அவர்கிட்ட போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்னா நம் கடவுளினிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அதனால தான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டு போனார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ட்டு. அதனால தான் சகோதர சகோதரிகளே, நமக்கு உபத்திரம் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த சர்வாயுத வர்க்கம். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் எப்படின்னா எப்பொழுதுமே சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை உண்மையாகவே ஒருவருக்கு தரிக்கப்பட்டது. யாருக்குன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு தரிக்கப்பட்டது. அது யாருன்னு பார்த்தோம்னா, யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 2லிருந்து 4 வரைக்கும் ஒவ்வொரு வசனமாக படிங்க சிஸ்டர். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு மகிமை அப்படிங்கிறது பிதாவை அடையாளப்படுத்தும் விதம். மகிமை அலங்காரமும் பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இங்க என்னன்னா, அந்த வஸ்திரத்திற்கு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறதுக்கு இங்க பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்த வஸ்திரம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த பரிசுத்த வஸ்திரத்துக்கு இந்த எங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா வகைகள் அப்படின்னா 1 2 கிடையாது. மேலே நம்ம பார்த்துட்டோம் எத்தனை வகைகள் இருக்குது, ஒரு 6 வகைகள் இருக்குது. இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த ஒரு சர்வாயுத வர்க்கம். ஆனால் இது யாருக்கு அப்படின்னா தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கம். அது எதுக்காக? கடவுளிடத்தில் கிட்டி சேருவதற்காக. வாசிக்கலாம் சகோதரர். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தம் படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நம் பிதாவாகிய கடவுள் சொல்லுகிறார், எதுக்கு இந்த வஸ்திரம்? இப்போ இந்த வஸ்திரம் சில வகைகள் இருக்குது. இந்த வகைகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக, அவனை பரிசுத்தம் படுத்தும்படியாக. ஏனென்றால் நம் பிதாவாகிய கடவுள் மிகவும் பரிசுத்தராக இருக்கிறதுனால அவர் என்னன்னா, அவர் சேரக்கூடாத ஒரு ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளினிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வஸ்திரம் தேவைப்படுகிறது சகோதர சகோதரிகளே. 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஞானத்தின் ஆவியினால் நிரம்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக, அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இது பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரு 6 வகைகள் கொடுத்துருக்குறாங்க.
இந்த 6 வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்பதக்கமும் மார்பதக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த ச பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து நம்ம ஒரு பாடம் எடுக்கணும்னா இதெல்லாமே ஒரு குறிப்பாக இருக்கும். என்னது? மார்பதக்கம். அப்போ அந்த மார்பதக்கத்தில் எத்தனை பேத்தினுடைய பேர் வருது? 12 பேத்தினுடைய 12 இல்லை, 6 பேத்தினுடைய பேர் வரும். 6 பேத்தினுடைய பேர் வரும். ஸோ இந்த 6 பேத்தினுடைய பேர் அங்கே வரும். இது எங்கே கொடுக்கப்பட்டதுன்னா, இது இப்போ நடக்கக்கூடிய விஷயமா இல்லை அப்போ நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரியங்கள் எல்லாமே எங்கே நடக்கக்கூடியதாக இருக்குது? ஆசாரிப்பு கூடாரம் ஓகே, ஆனாலுமே இந்த காரியம் பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம். நாம் கூட பார்த்தோம். அதாவது வெளிப்படத்தில் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த வசனம் வரும். அவரை வந்து தூணாக அங்கே நிறுத்தப்படுவார். ஒரு பரிசுத்தவான் ஜெயித்து அவருக்கு கொடுக்கப்படும் போது அவர் எங்கன்னா அவரை தூணாக நிறுத்தப்படுவார். அந்த தூணிலே வந்து யாருனுடைய பேரெல்லாம் அங்கே வரும் அப்படின்னா, பிதாவாகிய கடவுளுடைய பேரும் வரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர்களும் வரும், புதிய எருசலேமினுடைய பெயர்களும் வரும். இந்த மாதிரியாக பெயர்கள் அங்கே வரும். இந்த காரியம் எங்கே நடக்குது அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் நடக்குது. ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் எதற்கு நிழலாக இருக்கிறது என்றால், அது பரலோகத்துக்கு நிழலாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ மார்பதக்கமும் ஏபோத்தும், அந்த பிக்சர் ஒன்று அந்த இது போடுங்க. ஏபோத் அப்படிங்கிறது வந்து மார்பதக்கத்தை தாங்கக்கூடிய அது ஒரு சட்டை, ஓகேங்களா. பின்ன அங்கியும் விசித்திரமான உள்ளாடையும் பாகையும் இடைக்கச்சையுமே அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த வஸ்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இவைகளை வந்து யாருக்கு? உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு வந்து அவருடைய குமாரர்களுக்கும் என்னன்னா ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவன் குமாரருக்கு இந்த பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போஸ்தலர் பவுல் சொன்ன சர்வாயுத வர்க்கம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நிஜமாகவே யாருக்கு உண்டாக்கப்பட்டது என்றால், இது வந்து கடவுளுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய பிரதான ஆசாரியர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு பரிசுத்த வஸ்திரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ ஆனாலும் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்றால், இப்போ பரிசுத்த வஸ்திரம் வந்து நம்ம பவுல் சொன்னார் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த வஸ்திரம். இந்த கண்களுக்கு தெரியாத பரிசுத்த வஸ்திரம் இது வந்து யார் போடுறாங்க? பவுல் சொன்ன சர்வாயுத வர்க்கம். இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 to 17 வரைக்கும் வாசித்தோம் இல்லையா. அந்த பரிசுத்த வஸ்திரம் யார் போடுறாங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம, சபையாக்கிய நாம போடுறோம் இல்லையா. இப்போ நாம் அப்படி போடும்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஒருவேளை அந்த கடைசி தருணத்தில் கூடிய ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா கூடிய, இப்போ நம்ம ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன தவறு நடந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? கீழே விழுந்தாலுமே நாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம்? எந்திரிச்சு கடவுள்கிட்ட போய் நம்ம, கடவுளே நான் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டு, அடுத்ததாக என்னன்னா அவர்கிட்ட வந்து ஒரு இரக்கம் பெற்றுட்டு ஒரு பரிசுத்த ஆவியை வாங்கி கொண்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் ஓடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிருபை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோடே நம்ம ஓடி நம்மளுடைய ஓட்டத்தை முடிப்போம் இல்லையா. ஆனால் ஆசாரிய ஊழியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசாரிய ஊழியம் சாதாரணமானது ஒன்று கிடையாது. ஒரு ஆசாரியன் என்பது ஆசாரியர் என்று அபிஷேகம் பட்டாரோ இல்லையோ, இப்போ அபிஷேகப்பட்டு விட்டார் அப்படின்னா அப்போதிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுளுடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அவர் எப்படி இருக்குன்னா
உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள எல்லா பணிகளையுமே அவர் அது செய்ய வேண்டும். அனுதின பலிகளை அவர் என்னன்னா அனுதின பலிகளை வந்து அவர் இட வேண்டும். அது மட்டும் இல்லை, தன் ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பின்பு சுத்திகரிப்பினுடைய காரியங்கள், சுத்திகரிப்பினுடைய வேலைகள் இதெல்லாமே அவர் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை என்ன வருது, பஸ்கா வரும். வருடத்தில் ஒரு முறை பஸ்கா வரும்போது அங்கே வந்து பாவ நிவாரண பலிகளை அவர் அங்கெல்லாம் செலுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கும். அந்த செலுத்தக்கூடிய காரியங்களை கூடிய அவர் எப்படி அவருக்கு வந்து வழிநடத்தப்பட்டாரோ, அவர்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டதோ அந்த போதனையின்படி அவர் என்ன பண்ணணும்னா அந்த பலிகளை நடத்த வேண்டும். ஒருவேளை இந்த பாவ நிவாரண பலி, இந்த பாவ நிவாரண பலி செலுத்தும் போது தான் அவர் எங்கே கடந்து போகிறாரு, எப்படி திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே ஒருவேளை யாராச்சும் அந்த அந்த அவர் உபதேசத்தில் அதை கடைபிடிக்காமல் ஒருவேளை பாவம் செய்தார்களானால், அந்த ஜனங்கள் யாராவது ஒரு பாவம் செய்தார்களானால் அவங்க போய் யாருக்கிட்ட போய் அங்கே முன்னாடியே போய் அறிக்கை கொடுத்துருக்கணும். அவர் போய் ஆசாரியன் இடத்துல போய் அறிக்கை கொடுத்துருக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்கணும், சுத்திகரிப்பின் வேலையை வந்து அவர் முடிச்சிருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஆசாரியருக்கு வந்து அந்த ஞானம், அந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு இருக்காது. யார் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு அவருக்கு அந்த ஞானம் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் இல்லாத பட்சத்திலும் அவர் என்ன பண்ணுவார், ஏன்னா அவர் பாவம் செய்யலை. அவர் கடவுளுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கடைப்பிடித்தவராக, உண்மை உள்ளவராக, கடவுளினுடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே நியாயமாகவும் நேர்த்தியாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனாக, ஒரு பிரதான ஆசாரியனாக அங்கே இருக்கிறார். இப்போ இங்கே பாவம் செஞ்சது யாரு, அதில் ஒரு ஜனங்கள் யாரோ ஒருத்தங்க பாவம் செஞ்சிட்டாங்க. இப்போ இவர் போய் அந்த பாவ நிவாரண பலிக்காக அவர் அந்த திரையை கடந்து போகும்போது, ஒருவேளை அவர் ஜீவனோடு ரிட்டன் வந்தாதான் அவர் பிரதான ஆசாரியனாக அங்கே இருக்க முடியும். ஒருவேளை அவர் மரித்து போய் அவரை வந்து அந்த சங்கிலியில் இழுக்கும் போது அவர் பிணமாக, அதாவது இறந்திருந்தார் அப்படின்னா அது என்ன, வெறும் சரீரம் மட்டும்தான், அவர் ஆசாரியர் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. இப்போது இந்த காரியங்கள் எல்லாமே யாருக்கு நடந்தது அப்படின்னா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியம் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எங்கள் யோர்தானில் வந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு ஆசாரிய ஊழிய அந்த அபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது அப்படி நடந்த உடனே அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பிதாவை குறித்து உண்டான உபதேசங்களும், ராஜ்யத்தை குறித்து உபதேசங்களும், சுத்திகரிப்புக்கு உண்டான காரியங்களும், அது இல்லாமல் தேற்றக்கூடிய, அதாவது தன்னுடைய உடன் இருக்கும் சீஷர்களை தேற்றக்கூடிய காரியங்களையுமே அவர் என்ன பண்ணார், நேர்த்தியாக செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்போது கூடிய அப்போஸ்தலர் பவுல் அந்த காரியத்தை குறித்து குறிப்பிடுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியனாய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும். எபிரேயர் தான் சொன்னார். ஓகே, ஸோ இந்த காரியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இது எங்கே நடக்குது அப்படின்னா,
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் நடந்தது. திரையை கடந்து அந்த ஆசாரியன் சென்றார். அப்படி செல்லும்போது அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, யார் அங்கே பாவம் செய்தார்களோ அந்த பாவம் யாருடைய தலையில் வந்து இருக்கும் அப்படின்னா, அந்த ஆசாரனுடைய, அந்த பிரதான ஆசாரனுடைய தலையில் தான் இருக்கும். அந்தபடியாக தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவுமே அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டவராக ஒரு பிரதான ஆசாரியராக திரையை கடந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆகையால் ஆசாரிய ஊழியம் என்பது வந்து மிக சாதாரணமான ஒரு காரியம் அல்ல சகோதர சகோதரிகளே. பரிசுத்த வஸ்திரம் எப்போது அவர்களுக்கு தரிப்பித்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்தார்களோ அந்த இதில் இருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுளுக்காக மட்டுமே அவர்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா, அது அப்படி வாழ முடியும். நமக்கு வந்து அது கொஞ்சம் கடினம்தான் இல்லையா? ஆனாலும் அப்போ இருந்த ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த கடவுளுடைய அந்த எண்ணத்திலையும் அந்த சிந்தையிலும் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம், யாராவது ஒருத்தங்க சப்போஸ் பாவம் செய்தார்களானால் இந்த பாவ நிவாரண பலியில் செலுத்தும் பொழுது அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா மரித்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போது ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல, அது கடினமான ஒரு ஊழியம் என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சர்வாயுத வர்க்கம் என்பது சாதாரணமானது கிடையாது இல்லையா? சர்வாயுத வர்க்கம் என்பது அது வந்து ஒரு நீதியானதாக இருக்கிறது. அது உடனடியாக அது நீதியை செய்யும் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ சர்வாயுத வர்க்கம் நாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் வந்து முதல்ல எங்கே ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இதெல்லாமே நம்ம படிப்படியாக பார்க்குறோம். கோலியாத்துக்கிட்ட அதாவது தாவீதுகிட்ட இருந்து பார்த்தோம். இது உண்மையாகவே யாருக்கு தரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்பதாக ஒரு இடத்துல நடந்துச்சு. அதனுடைய ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 11லிருந்து 12 வரைக்கும். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. நீங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் உங்கள் அறையில் கச்சை கட்டி கொண்டு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த பரிசுத்த வஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடம் எங்கே அப்படின்னா எகிப்தில் தான். அப்போ நீங்கள் உங்கள் அறையிலே கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களிலே பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளே தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் நாம் பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? தாவீது ஓடினாரு. எங்கே? சேனைக்குள்ளார ஓடுறாரு தீவிரமாய். அவர் கையில் என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட இருந்த ஆயுதமே என்னதான்? ஒரு கல்லும் ஒரு தடியும். இப்போ இங்கே கடவுள் சொல்கிறாரு, இங்கே என்னது? நீ தடியை பிடித்து கொண்டு தீவிரமாய் நீங்கள் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு பார்க்குறோம். சர்வாயுத வர்க்கம் முதல்ல எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அது எகிப்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் சகோதரி சகோதரிகளே. ஏன் எகிப்தில் ஒரு மிகப்பெரிய சங்காரம் நடக்க இருக்கிறது இல்லையா? அதுவும் என்ன மாதிரியான ஒரு சங்காரம் அப்படின்னா, தலைச்சன் சங்காரம். இந்த தலைச்சன் சங்காரம் நடக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாமே இறந்துடுவாங்க.
ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைச்சன் சங்காரம் நடக்கும்போது நீங்கள் இந்த காரியங்களை எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வீட்டின் தலைச்சன்கள் பரிசுத்த வஸ்திரத்தையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் சொந்த குமாரனுடைய இரத்தத்தையும் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த வாதை வராமல் இருக்கும். இதுதான் கடவுளினுடைய நீதியாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அதில் வந்து நம்ம வரிசையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதெல்லாமே முழுமையான காரியம் பார்க்காதனால அதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே. அதுவும் இந்த காரியம் எப்போது நடக்கிறது என்று பார்த்தோமே என்றால், முதல் பஸ்காவில் தான் இந்த காரியம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து இப்போ நாம் ஏன் பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் இது இருக்குது. இந்த முன்னாடி இருந்து ஒன்று பார்த்துருக்குறோம். ஸோ உலகத்தில் என்ன சர்வாயுத வர்க்கம் எப்படி இருக்கும், சாத்தானுடைய சர்வாயுத வர்க்கம் எப்படி இருக்கும், தாவீதினுடைய சர்வாயுத வர்க்கம் எப்படி இருக்குது, உண்மையிலே யார் அந்த சர்வாயுத வர்க்கம் போட்டாங்க, இப்போ அந்த சர்வாயுத வர்க்கம் எங்கே ஆரம்பித்தது, இந்த காரியங்கள் எல்லாமே குறித்து பார்த்தோம். ஏன் பார்க்கணும்? ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு முதலாம் வருஷத்தில் முதலாம் மாதமாக இருக்கிறது. அதனால தான் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நம் பிதாவாகிய கடவுள் அது இல்லாமல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோமே என்றால், இந்த காரியம் இதில் நடந்தது இல்லையா, எகிப்தில் நடந்த காரியம். இந்த காரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிதாவாகிய கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணதுனால உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் வாக்குத்தத்தம் பண்ணினதுனால 430 வருட காலமாக அடிமைகளாக இருந்த தம் சொந்த ஜனத்தை மறவாமல் அவர்களை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த காரியம் அதற்காகத்தான் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். அது இல்லாமல் தம் சொந்த ஜனங்களுக்கு கூட கடவுள் இன்னார் என்பதை வந்து என்ன தெரியல அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த தன் சொந்த ஜனங்கள் அவர்களுக்கு கடவுள் இவர் தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. இது யார் சொன்னதுனால அங்கே நடந்தது அப்படின்னா, மோசே வந்து அவர்களுக்கு எடுத்து சொன்னதுனால, இவர் தான்ப்பா நம்மளுடைய கடவுள், இவர் தான் நமக்கு வந்து நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு வந்து வழி நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லா காரியங்களை குறித்தும் மோசே சொன்னதுனால தான் அவர்கள் வந்து அந்த கடவுளை வந்து விசுவாசித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கடவுள் வருத்தப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் பிதாவாகிய கடவுள் அப்படியெல்லாம் வருத்தப்படவில்லை. அவர்கள் மேல் அன்பு வைத்து அந்த முதல் பஸ்காவிலே அங்கே அவரை பரிசுத்த வஸ்திரம் சர்வாயுத வர்க்கத்தை வந்து அவங்களுக்கு தரிப்பித்து, அங்கே ஒரு ஆசாரியர்களா அப்படின்னா ஒரு ஆசாரியர்கள் அல்ல, அங்கே இருக்கும் எல்லா தலைச்சனங்களையுமே இங்கே ஆசாரியர்களாக பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வனாந்தரத்தில் எல்லா ஜனங்களுக்குமே பாவ நிவாரண பலியை கொடுக்கவும் அவருடைய பாவங்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்ய திரையை கடந்து கடவுளுக்கு பலி செலுத்த கிருபை பெற்று கொடுக்க பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வஸ்திரம் பிரதான ஆசாரியருக்கு. ஆனால் இங்கே எகிப்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லோருக்குமே பரிசுத்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. பின்பு என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே தான் தன் சொந்த குமாரனையே கொடுத்து பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். புதிய சர்வாயுத வர்க்கத்தை வந்து கொடுத்திருக்கிறார் நமக்கு சகோதர சகோதரிகளே. ஆனாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த புதிய பஸ்காவை ஏற்படுத்தும் போது கூட என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தும் போது அவர் அங்கே என்ன செய்தார் அப்படின்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 4 ஒரு 5 வரைக்கும். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஓகே சிஸ்டர். இப்போ நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் அறையில் என்ன கட்டிக்கொண்டார்? சீலை கட்டிக்கொண்டார். இது வந்து சர்வாயுத வர்க்கமாக இருக்குமா என்று நாம் பார்த்தோமே என்றால் அது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீலையை கட்டிக்கொண்ட அதுக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கிறது.
அப்படின்னு பார்க்குறோம் சகோதர சகோதரி. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 12 பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த காரியம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே நிறுத்தியிருக்க காண்பீர்கள். இந்த செய்தியை சொன்னது ஒரு தேவதூதன். அந்த தேவதூதனும் போய் யாருக்கிட்ட போய் சொல்கிறார் அப்படின்னா மெய்ப்பிரிடத்தில் போய் சொல்லுகிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ இரவில் தங்கி தங்களுடைய மந்தைகளை காக்கக்கூடிய மெய்ப்பர்களிடத்தில் தான் இந்த செய்தியை போய் சொல்கிறாங்க. மெய்ப்பர்களுக்கோ ஒன்றுமே புரியல. இந்த காரியத்தை சொல்லும்போது மெய்ப்பர்களுக்கும் ஒன்றும் புரியல. அவங்க என்னென்னா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல தேவதூதன் சொன்ன காரியத்தை குறித்து நாம் போய் என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளையை போய் பார்க்கிறார்கள். அப்படின்னு பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆச்சரியப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்குறோம். இந்த ஏன் அப்போ அவங்க ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மந்தை மேய்ப்பாளர்கள் எந்த மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள்னா பலியை செலுத்தக்கூடிய ஆட்டு மந்தையை மேய்ப்பவர்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலிக்கு தயாரான அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணியில் சுற்றி எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்னா முன்னணையில் போய் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது நாளைக்கு பலியாகக்கூடிய ஒரு ஆடாக இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சங்கதியை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுலேயே 18-19 2ஆம் லூக்கா 2:18-19 வாசிச்சு பாருங்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இதுதான் இந்த காரியத்துக்காக தான் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் அறையிலே ஒரு சீலையை கட்டி கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்போது அவர் என்ன ஆக போகிறார் அப்படின்னா அவர் பலியாக ஆக போகிறார். பலியாக அப்படின்னா ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக அவர் கடந்து போக போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல அங்கே கால்களை கழுவினார் இல்லையா, அவர் தன் சீலையை எடுத்து இடுப்பில் அறையில் கட்டி கொண்டு அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கால்களை அந்த காரியத்தை குறித்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 20+21 20-21 ரெண்டுமே வாசித்து பார்க்கலாம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருக்கு தகனத்தையும் கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும்போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். இது நித்திய கட்டளை. ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த காரியம் இங்கே நடந்ததாக இருக்கிறது. இந்த மேல் வீட்டு அறையில் இந்த பாவர் நிவாரண பலியை ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை நடப்பதற்காக இந்த காரியம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ ஒரு தன் அறையிலே கட்டினது ஒரு ஆடு இங்கே பலியாக ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா தன் சீஷர்களுக்கு கால்களை கழுவுனது அப்படின்னா சீஷர்கள் யார்? சீஷர்கள் அந்த சமயத்தில் அவர்கள் ஒரு ஆசாரியராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். எல்லா விதமான பலிகளையுமே ஆசாரியர்கள் தான் கொடுக்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு தெரியாது, சீஷர்களுக்கு இன்ன காரியம்தான் இங்கே இந்த ஒரு அடையாளமாக தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறது சீஷர்களுக்கு தெரியாது. இப்போ இந்த காரியத்தை யாரே செய்கிறாங்க அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த அடிமைப்பட்ட அந்த பலியாகக்கூடிய அந்த ஆடு இப்போ போய் என்ன பண்ணுது? பிரதான ஆசாரியன் இடத்துல போய் தன் கால்களை
கழுவி விடுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு ஒரு சிந்தை நமக்கு இருக்கும் இல்லையா? இப்போது சீஷர்கள் தான் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பலியிட போகிறார்களா அப்படின்னு நம்ம சிந்தித்தமையானால் அது அப்படி இல்லை. அங்கே சீஷர்கள் தான், ஒருத்தர் தான் கொடுக்க போகிறார். அந்த பலியை கொடுக்க போகிறது ஒருவர் தான், மற்ற சீஷர்கள் கிடையாது. அப்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அது என்னென்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 20 21 வரைக்கும். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இந்த சங்கதி தான் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இப்போ நாம் நினச்சிருக்கலாம் இல்லையா? அப்போது அங்கே பலியிடக்கூடிய ஆள் யாருன்னா ஒருத்தர் தான். அங்கே ஆசாரியராக மாறப்போகிறார். பிரதான ஆசாரியராக மாறக்கூடியவர் அங்கே ஒருத்தர் தான். அப்போ மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னா கர்த்தர் இயேசுவும் சொல்கிறார், இங்கே ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு, காட்டி கொடுக்க போகிறாங்கன்றதையும் சொல்கிறாரு. ஆனால் தனியாக கால்கள் கழுவி இருந்தா, இந்த காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி பின்னாடியாக இருந்தாலும் சரி, யூதாஸ் காரியத்துக்கு தனிப்பட்ட முறையில் கால்கள் கழுவப்பட்டது என்றால் ரியலாகவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு இதை சொல்லும் போதே சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, யூதாஸ் காரியத்தை கொன்றிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாலுமே கொண்டிருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருவருடைய கால்களை கழுவாமல் எல்லாத்தினுடைய கால்களையும் கழுவினார். ஆனால் ஏன் மற்ற எல்லாருடைய கால்களும் கழுவப்பட்டது என்றால், அவர்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த காரியங்கள் எல்லாமே பின்பு தான் சீஷர்களுக்கு தெரியுது. இந்த காரியம் நடந்த காரியங்கள் அனைத்துமே அப்புறம்தான் சீஷர்களுக்கு தெரியுது, ஓ இதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படிங்கிறது புரிகிறது சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, நம்மளை அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக? நமக்கு ஒரு அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த அழைப்பு எதற்காக? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. இப்போ நாம் ஆசாரியராக இருந்திருந்தோமேனா நாமளும் என்ன பண்ணியிருப்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலி இட்டிருப்போமா இல்லையா? ஆனால் அது காட்டி கொடுக்கப்பட்ட யூதாஸ்க்கு மட்டுமே தகுதியான ஒன்றாக இருக்கிறது. நாம் யூதாஸ் காரியத்தில் இல்லை. நாம் ஆசாரிய ஊழியம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். நாம் என்னென்னா ஆசாரியராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏன் கால்களை கழுவ வேண்டும் அப்படின்னா, அந்த கால்களை கழுவும் பொழுது தான் நாம் ஆசாரியர். நமக்கு முன்னதாக ஒருத்தர் இருக்கிறார், பிரதான ஆசாரியர். அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் என்னை குருவும் போதகருமாக ஏற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள். இப்போ நம்மளுடைய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கும் பொழுது நாமளும் அவருடைய அடிச்சுவடுகளை, இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் நடந்தது எப்படி, அங்கே என்னதுன்னா கைகளையும் கால்களையும் கழுவும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த பந்தியில் நடக்கக்கூடிய கைகளும் கால்களும் நமக்கு எப்படி கழுவப்படுது அப்படின்னா, நாம் இன்னொருத்தருடைய கால்களை கழுவும் போது நம்மளுடைய கைகள் கழுவப்படும். அவர்கள் நம்மளுடைய கால்களை கழுவும் போது அவர்களுடைய கைகளும் கழுவப்படும். அப்போ கைகளும் கால்களும் கழுவப்படும் இந்த சுத்திகரிப்பில் என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் இன்னொன்று கூட நினச்சிக்கலாம், ஆனாலுமே யூதாஸ் காரியத்து என்ன பண்ணார், அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையுமே சாப்பிட்டார்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் எதுக்கு மறிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே யூதாஸ் காரியத்துக்கு ஒரு 2 காரியங்கள் இருக்குது. என்னன்னா, அவர் பேராசைக்காரர்.
வேதத்தின்படி அவர் வந்து ஒரு பேராசைக்காரராக இருந்திருக்கிறார். அது இல்லாமல் நிறையா என்ன பண்ணியிருக்காரு, திருட்டு பட்டம் திருடியிருக்கார் அவர். அது மட்டுமல்ல, அவர் வந்து இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து அபாத்திரர். அவர் அபாத்திரர். எந்த இதிலுமே அதிகமான விசுவாசம் கிடையாது அவருக்கு. அபாத்திரர். கர்த்தருடைய அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து குடிக்க முடியுமா? அபாத்திரர் கர்த்தருடைய பஸ்காவை புசிக்கவும் குடிக்கவும் முடியுமா அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும். இப்படி இருக்க 11 27 29. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். ஆக்கினை தீர்ப்பு நடந்ததா? யூதாஸ்காரியத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு நடந்ததா அப்படின்னா, அவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய பஸ்காவை புசித்ததினாலே அவருக்கு மரணமும் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஆனாலும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பஸ்காவில் முதல்ல கர்த்தருடைய சரீரம் என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல நிதானத்தை அறிய வேண்டும். நாம் ஏன் இந்த காரியம் பார்க்கணும் அப்படின்னா, இப்பொழுது அந்த காரியம் எங்கே நடந்தது? சர்வாயுத வர்க்கம் தரித்து எங்கே நடந்தது? எகிப்தில் நடந்தது இல்லையா? நாம் நடந்ததுங்களா இல்லையா? நடந்தது. இப்போ நாமளும் இப்போ எங்கே இருக்கிறோம்? எகிப்தில் தான் இருக்கிறோம். இப்போது நாம் என்ன பண்ணோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிந்து விசுவாசித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போஜனத்தை நம்ம எடுக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அப்போது எந்த மனுஷனாலும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். புசித்து அந்த பாத்திரத்தில் வந்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பானம் பண்ண வேண்டும். சகோதர சகோதரிகளே, அதே போல் இந்த புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை புசிப்பதற்கு முன்பதாக கடவுள் கொடுத்துட்ட அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தரித்து கொண்டவர்களாகவும் இருக்கணும். நாம் என்ன அபிஷேகம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அபிஷேகம் பட்டுட்டோம். சர்வாயுத வர்க்கம் தரிச்சிட்டோம். சர்வாயுத வர்க்கம் தரித்ததுக்கப்புறமா நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறமா இப்போ நமக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிப்பதற்கும் பானம் பண்ணுவதற்கும் ஒரு சமயம் இருக்கிறது. அப்போது நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். ஏன் சோதித்தறியணும்? எதனால் சோதித்தறியணும்? நாம் இருக்கிறது இந்த எகிப்திலே, இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தடித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சாச்சு, கர்த்தருடைய பஸ்காவையும் புசிச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் யாரோடு இருக்கும் அப்படின்னா, பிசாசோடு,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த போராட்டத்தை நன்கு போராட வேண்டும்னா நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் பஸ்காவை இன்னதென்று நம்ம அறிந்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அதை புசித்தவர்களாக நாம் இலக்கத்தை நோக்கி ஓட வேண்டும் சகோதர சகோதரி. அப்படி ஓடணும்னா நாம் என்ன பண்ண முடியும்? நம்மளோட இலக்கை அடைய முடியும் சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய கிருபை நம்ம அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.